உலகத்தில் நிறைய பாவங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப பாவங்க, அது பாவம், அந்த பாவச் செயலை செய்யக்கூடாது இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். மேற்கத்திய இலக்கியங்கள் 7 விதமான பாவங்களை சொல்லுது. அதில் சோம்பல் கூட ஒரு விதமான பாவம் தான். பேராசை ஒரு விதமான பாவம். அதிக சாப்பிட்றது ஒரு பாவம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா, எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையானது என்னென்னா பேராசை தான். அதாவது நம்ம வேலையே செய்யக்கூடாது, ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற பேராசை தான் சோம்பல். எல்லா சுகங்களும் நமக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பேராசை காமம். எல்லா பொருள்களும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேராசை அது ஒரு விதமான பேராசை. எல்லா உணவையும் நாமளே சாப்பிடணும்னு நினைக்கிறது கிளட்டனி அப்படிங்கிற ஒரு விதமான பேராசை. ஆக எல்லா விதமான பாவங்களுக்கும் அடிப்படையானது பேராசை. அதுலேயும் இந்த உயிர் குறித்த ஒரு பேராசை எல்லாருக்கும் உண்டு. நம்முடைய இலக்கியங்களை பொறுத்தீங்கன்னா யயாதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்டு. அந்த யயாதி சபிக்கப்படுகிறான். என்ன சபிக்கப்படுறான்னா, அவன் அளவுக்கு அதிகமான காமத்தோடு திகழ்கிறான். அவன் மணந்து கொண்ட பெண் தேவயானிங்கிற பெண். அவன் சர்மிஷ்டை அப்படின்னு அரசனுடைய மகள் தொண்டு செய்ய வந்தபோது அந்த அரசனுடைய மகளோடும் அவன் தொடர்பு கொண்டு அவனுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. இதனால் என்னன்னா அவனுக்கு ஒரு சாபம் வருது. என்னன்னா, நீ இப்பயே வயசானவன் ஆயிடுவ அப்படின்னு. யயாதி வயசானவனா ஆயிடுறான். இப்போ நம்மளால வந்த வயசையே அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரி எதுனாக்க இளமையாக்குற இண்டஸ்ட்ரி தான். எப்படி வயசானவங்களெல்லாம் இளமையான தோற்றத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ரேடே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக நமக்கு ஆன வயசை கூட நம்ம அக்செப்ட் பண்ண தயாராக இல்லாத போது இளமையிலேயே நீ வயசானவனா தோன்றுவ அப்படின்னு சொன்னதை அவனால் அக்செப்ட் பண்ண முடியுமா யயாதி? அதுவும் ரொம்ப ரொம்ப பேராசை பிடித்த ஒருவன், காம வயப்பட்ட ஒருவன். அவன் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவான்? அப்போ அவன் சொல்கிறான், இதுக்கு விமோச்சனமே எதுவுமே இல்லையா? நான் அவர் சொல்கிறாரு, வேற யாராவது உன்னுடைய வயோதிகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீ இளமையாயிருவ. இதுதான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். என்னன்னா, யாராவது ஒருத்தர் உன்னுடைய வயோதிகத்தை அக்செப்ட் பண்ணிட்டா நீ இளமையாயிருவனா, இவன் என்னன்னாக்க முதல்ல இளமையா ஒருத்தர் தேடணும். இவனை விட வயோதிகர் ஒருத்தர்கிட்ட போனா அவர் அந்த வயோதிகத்தை அக்செப்ட் பண்ணார்னா அவர் இளமையா இல்லை ஆயிடுவார். இவன் இன்னும் வயசானவனா இல்லை ஆயிடுவான். ஸோ இவனை விட இளமையா இருக்கணும். ஒன்று, எவ்வளவு இளமையா இருக்காங்களோ அவ்வளவு நல்லது. இவன் என்ன பண்ணா, தன்னுடைய பசங்கள்லாம் கூப்பிட்டு என்னுடைய வயோதிகத்தை யாராவது வாங்கிக்கிறீங்களா? யாராவது வாங்குவாங்களா? நம்ம கடைசி பையன், அவன் பேர் குரு, அவன் சொல்கிறான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீயா? ஆமாம் ஆமாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் இளமையை நீங்கள் ஏற்றுக்கங்க. எப்படிப்பா நீ அக்செப்ட் பண்ணுற? இத்தனை நாள் வாழ்ந்தும் உங்களுக்கு திருப்தி வரலான்னா எனக்குமா வந்துட போகுது, அதனால இப்பயே வயோதிகத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த பையன். அவன் சர்மிஷ்டையினுடைய பையன். யயாதி அந்த இளமையை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணமே அவனுக்கு சர்மிஷ்டை மேலே இருக்கிற ஆர்வத்தினால தான் மாதவன்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கார். அது இவர் மறுபடியும் சர்மிஷ்டையோட இல்லறம் நடத்தணுங்கிறதுக்காக தான் அவர் இளமையாகணும்னே ஆசைப்படுறார். இப்போ யயாதி பழைய நிலைமையில நல்லா முறுக்கோட இன்னும் இளமையோட சர்மிஷ்டைக்கிட்ட வரான். வந்துட்டு, நான் இளமை ஆகிட்டேன், வா போகலாம். அப்போ சர்மிஷ்டை சொல்கிற, அப்படி உங்களை நான் கணவனா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்? என்னுடைய மகனுடைய இளமையோட நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ எனக்கு நீங்கள் மகன் மாறி, உங்களுக்கு நான் தாய் மாறி மனைவியாக இருக்க முடியாது என்று சொல்கிறாள் என்று அந்த கதை முடியுது. மிக அற்புதமான ஒரு சிறுகதை. இதிகாசத்திலிருந்து ஒரு புனைவாக ஒரு நீட்சி பெற்ற ஒரு கதை. இப்ப நமக்கு என்னன்னா ஆறுதல் தேவைப்படுது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, மரணம் என்பதை குறித்த ஒரு ஆறுதல் என்னன்னாக்க நமக்குள்ளது என்னன்னா, இன்னைக்கு சயின்ஸ் ஒரு ஆறுதல் தருது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்லாம் பண்ணிடலாம். அப்போ எந்த காரணத்தினால நம்ம வயோதிகம் ஆகிறோமோ அதை நம்ம சரி பண்ணிடலாம், அப்புறம் நாம் இளமையோடு ரொம்ப நாள் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆறுதலை தேடி போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு அறிவியல் வளர்ச்சி அடைந்தாலும் அடையலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மனிதன் என்று பிறக்கிறானோ அன்றே அவனுடைய வயோதிகம் ஆரம்பமாகி விடுகிறது.
வாழ்க்கை என்பது வயோதிகத்தை நோக்கிய பயணம். அப்போ வயோதிகம் அடையாமல் இருக்கணும்னா என்னன்னா, நம்முடைய உணர்வுகளில் நாம் உற்சாகமாக இருக்கிறது தான். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, நிறைய பேருக்கு உதவுறது, எப்பவுமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறது, மகிழ்ச்சியான இலக்கியங்களை படிப்பது, மகிழ்ச்சி தரக்கூடிய மனிதர்களோடு இருப்பது, இதை யார் செய்கிறாங்களோ அவங்க வயோதிகமாக உடல்நிலையில் இருந்தாலும் மனத்தளவில் இளமையோடு இருப்பார்கள். நாம் உடலளவில் வயோதிகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் மனத்தளவில் இளமையாக இருக்க நிச்சயம் முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய உள்ளத்தை ஆக்கப்பூர்வமான எண்ணங்களால் நிரப்பிக்கொள்வோம். நம்முடைய எண்ணங்களில் எழுச்சி பெறுவோம். அது நம்மை எப்போதும் இளமை உணர்வோடு வைத்திருக்கும். நன்றி, வணக்கம்.